வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே நீதியின் நெருப்பு. நியூரம்பெர்க் நீதிமன்றம். போர் முடிந்தது, ஆனால் அதன் புண்கள் இன்னும் திறந்தவையாகவே இருந்தன. மில்லியன் கணக்கான உயிர்களை காவு கொண்ட இரண்டாம் உலகப் போரின் சாம்பல் இன்னும் வாட்டிக்கொண்டே இருந்தது. இந்த முறை உலகம் மௌனமாய் இருக்க விரும்பவில்லை. மனித இனத்தையே அவமானப்படுத்திய குற்றவாளிகள் அவர்கள் நீதியின் முன் நின்று பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதுதான் நியூரம்பெர்க் விசாரணைகள். 1945 நவம்பர் 20 ஜெர்மனியின் நியூரம்பெர்க் நகரம் அங்கிருந்த ஒரு பழைய நீதிமன்றம் மனித வரலாற்றின் மிக முக்கியமான சர்வதேச நீதிமன்ற மேடையாக மாறியது. கூட்டணி படைகளான அமெரிக்கா, பிரிட்டன், சோவியத் ஒன்றியம், பிரான்ஸ் இந்த 4 நாடுகள் இணைந்து நாசி தலைவர்களை குற்றம் சாட்டி இந்த நீதிமன்றத்தின் முன் நிறுத்தியது. நீதிமன்றத்தில் 49 குற்றவாளிகள். அவர்களில் சிலர் ஹெர்மன் கோரிங், ருடால்ஃப் ஹெஸ், ஜோசிம் வான் ரிப்பன்ட்ராப், ஆல்பர்ட் ஸ்பியர். இவர்கள் ஒவ்வொருவரும் ஹிட்லரின் நிழலாய் செயல்பட்டவர்கள். அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் 4: அமைதிக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள், மனித தன்மைக்கு எதிரான குற்றங்கள், சதி மற்றும் திட்டமிடல். நீதிமன்றத்தில் திகில் கலந்த சாட்சிகள் வந்தனர். சித்திரவதை முகாம்களில் நடந்த கொடுமைகள் விவரிக்கப்பட்ட போது நீதிபதிகள் கூட கண் கலங்கினர். நியூரம்பெர்க் நீதிமன்றம் ஒரு நீதிமன்றம் மட்டும் அல்ல, அது ஒரு மானுட மனசாட்சியின் பிரதிபலிப்பு. யூதர் முகாம்களில் உயிரிழந்தோரின் வேதனை அங்கே ஒவ்வொரு தீர்ப்பிலும் ஒலித்தது. குற்றம் சாட்டப்பட்ட நாசிகள் நான் மேல் அதிகார உத்தரவின்படி செயல்பட்டேன் என்று கூறி தப்பிக்க முயன்றனர். ஆனால் நீதிமன்றம் தெளிவாக சொன்னது, நீதி என்பது மேலதிகார உத்தரவுக்குள் அடங்காது. மனித தன்மைக்கு எதிரான செயல் எதுவாக இருந்தாலும் அது குற்றமே. 1946 அக்டோபர் 1 தீர்ப்பு நாள். 24 குற்றவாளிகளில் 12 பேருக்கு மரண தண்டனை, மற்றவர்களுக்கு ஆயுள் சிறை அல்லது நீண்டகால தண்டனைகள். ஹெர்மன் கோரிங் மரண தண்டனைக்கு முன் தற்கொலை செய்து கொண்டார். இது ஒரு முடிவு அல்ல, ஒரு புதிய நீதியின் தொடக்கம். இந்த விசாரணைகளின் மூலம் மனித இனத்திற்கு ஒரு புதிய சட்டம் பிறந்தது. அந்தஸ்து, அதிகாரம், ஆணை எதுவாக இருந்தாலும் மனித உரிமையை மீறுவது எப்போதும் மன்னிக்கப்பட முடியாது. நியூரம்பெர்க் நீதிமன்றம் மனித உரிமை வரலாற்றின் அடித்தளமாக அமைந்தது. பின்னர் உலகம் முழுவதும் அத்தகைய குற்றவியல் நீதிமன்றங்கள், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பிரிவு ஆகியவை உருவானது. அது ஒரு உண்மையை நிரூபித்தது: நீதியால் மௌனம் கிழிக்கப்படும், மனிதம் காக்கப்படும். நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.